நம் எண்ணங்களுக்கேற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் முருகன். வணக்கம் ஜின்னா. இன்றைக்கு திங்கட்கிழமை என்றால் வல்ல சொல்ல 17/3/2025 திங்கட்கிழமை, பங்குனி 3ஆம் நாள். பங்குனி திங்கள் அம்மாளாச்சி இந்த குளிர்ச்சினால் இந்த வெயிலுக்கு ஒரு குளிர்ச்சியும் வருது. முன் செய்தியே பிரபலமான செய்தி தான் இன்றைக்கு. நான் நிரபராதி என்று வந்திருக்குது. பட்டலந்த வதை முகாம் விசாரணை, நான் நிரபராதி ரணில் அறிக்கை. யார்தான் நான் குற்றவாளி சொல்லுவேன்? நானே என்ன கேட்டால் நான் நல்லவன் தான் சொல்லுவேன். மற்றவர்கள் சொல்லணும், என்னை பார்த்து சமூகம் சொல்லணும் நல்லவன், என்னை பார்த்து நீதிபதி சொல்லணும் உனக்கு பிரச்சனை இல்லை. இது அவரே தனக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் முகம் தான் சரியில்லை. நேற்று நான் ஸ்கிரீன் ஷாட் அடிச்சு வச்சிருந்தேன். நீங்க ரோட்டன்னு கேட்குறீங்களா? நீங்க மைக் கேட்குறீங்களா? இதான் ப்ரொபோஷனல் பைக் நீங்க போட்டுக்கிறீங்க. ரோட் தான் எங்கள்கிட்ட வாங்கிடுவோம். இது அல்ஜீர், அதுக்கு போட்டி கொடுக்க இல்லை. நேற்று ஊடாது போட்டி கொடுக்கல. இது வேற யூடியூப்கார கொண்டு கொடி விட்டுருக்காங்க. நான் ரணில் ரோட் மைக் முருகன், அதான் நல்ல ப்ரொபோஷனல் நல்ல மைக். படலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் ஏவிபி தொடர்பாக குறிப்பிடப்பட்ட விதம் ஏனி அனைத்தை நான் நிராகரிக்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜேபியின் மட்டும் பண்ணுறோம், மற்ற எல்லாம் நிராகரிக்கிறோம். சரியோ சரி, கதை என்ன நடக்க அதையாவது ஒத்துக்கொண்டிருக்கிறாரு. ஒன்றையாவது சர்வதேச தொலைக்காட்சியான இதுதான் அல் ஜசீரா அண்மையில் இதுதான் குழப்பி விட்டது. என்ன வச்சிருக்கிறாங்களப்பா இப்போ அதோடையும் நைஸாக தட்டுறாங்க ஒட்டியில். என்ன தட்டு நேற்று நாமளே ஏதோ பார்த்து சொல்லிச்சிட்டு நாங்கள் சண்டை பிடிப்போம் வாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். அதர்மங்களெல்லாம் நீடிக்காதானே யோசிச்சிருப்பாங்க. இது எல்லாம் கரைச்சல் சாகிறனாங்களே இப்படி எல்லாம் நாங்கள் செய்த நாங்கள் தப்பு விட்டுட்டோமோ எல்லாம் செய்த பிறகு தானே யோசிக்கிறதா? சுடலை ஞானம் ஒத்து பிரியோனும் இருக்காது. என்ன நீங்கள் உள்ளூராட்சி தேர்தல் இல்லை செத்ததாக்களாலே என்ன பிரியோனம் கண்டவை இல்லை, சாகுண்டாலே என்ன பிரியோனம் காண்றது, என்ன வெட்டுறாலே என்ன பிரியோனம் காண ஒட்டு பிரியோனம் இல்லை. அழிவுதான் மிச்சம். நியாயமா? உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்பு. அப்போ இன்றைய மாவட்ட செயலகங்கள் எல்லாம் சும்மா கிளுகிழுப்பு கலகலப்பாக தான் இருக்குது. ஒற்றியே வருவாங்க எல்லாருமே. என்ன எல்லாரும் போய் வாழ்த்துக்கள். தேர்தல் வேட்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முருகன் சின்னானுடைய வாழ்த்துக்களை. எல்லாரும் வெற்றி பெறணும். எல்லாரும் வெற்றி பெற்று எல்லா உள்ளூராட்சிகளும் சும்மா சிறப்பாக முன்னேற்றம் அடைய நாங்களும் வாழ்த்துகிறோம். நாங்கள் கேட்கல. சாதாரண தர பரீட்சை விசேட அறிவிப்பு. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சைகள் தொடர்பில் ஏதேனும் பிரச்சனையை கொண்டு பார்க்கலாம். என்ன ஏதேனும் கண்டுபிடிட்டாக்க ஏதேனும் அசௌகரியங்கள் காணப்பட்டால் பரீட்சார்த்திகள் அதுக்கு நம்ம அங்கே பரீட்சார்த்திகள் என்ன அங்கே இதை அடிக்கிறது 11-19 என்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் துரித இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அறியப்படுத்துமாறு மேலதிக பரீட்சை ஆணையாளர் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார். கொழும்புல இருந்தா பெரிய இதேவேளை பரீட்சை நடைபெறும் போது வானிலை மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்ப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் பரீட்சைகள் திணைக்களமும் இணைந்து விசேட திட்டத்தினை செயற்படுத்தியுள்ளது. இதன் பிரகாரம் பரீட்சைகள் யாதேனும் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க நேரின் துரித இலக்கமான 117 பாத்தியோ அடிச்சு போட்டு 011-36-63 020 011-36-68 100 011-36-68 013 011-36-68 010 மற்றும் 076-31-17 117 ஆகிய இலக்கங்களுக்கு தெரியப்படுத்தி ஊடாக உரிய வழி காட்டுவது ஆயுதங்கள் பாத்தியா? அதுதானே மாற்றத்துக்கான இல்லையா? அடிச்சு பிரச்சனைடா அந்த உடனே அடிச்சோட உடனே சொல்லுவாங்க. இந்தியெல்லாம் மழை பெய்தி வாங்கலங்களை விடுறாங்களே எழுத சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே சொன்னா 8:30க்கு எக்ஸாம் தொடங்குது, 8 மணிக்கு வந்து நில்லுங்க. அது உங்களோட பலமே ஆசிரியர்கள் எல்லாம் அது பல நடத்தி தான் விட்டுருப்பார்கள். 8 மணிக்கு வந்து நில்லுங்க. ஆயிலும் மேக்சிமம் டைம் வந்து என்னன்னு சொன்னால் 9 மணி மட்டும். அது தவறினா ஏழா கட்டங்கள் இதுவும் அவசரம் வந்துடுவாங்க. 9 மணியை தாண்டி போனீங்கண்டா விட்டான் போவோம். கவனமா இருங்க. மலேரியா நோயாளி யாழில் அடையாளம்.
மலேரியா முந்தி வன்னியில் வர்றதுன்னு சொல்கிறது. சரியோ கவனமாயிருங்கோ. கவனமே ஆமாப்பா. பண்டறந்த அறிக்கை ஏப்ரல் 10 விவாதம். அது உள்ளு கிடக்காமல் போட்டு நம்ம கீழே பார்ப்போம். இவன் வலம்புரி ஆசிரியரும் சாதாரண தர பரீட்சை பின்னாடி கொஞ்சம் பட்டில் அந்த அறிக்கையை கொஞ்சம் பார்ப்போம். ஓ, இன்று ஆரம்பமாக காப்போதாசர சாதாரண தரத்தில் தோற்றும் பரீட்சை பெறுபவர்களை நல்ல சிறந்த பெறுபவர்களை பெறுவதற்காக எங்களுடைய பலம் புரியும் வாழ்த்துகிறது. அத்துடன் எங்களுடைய கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை எழுதும் மாணவர்கள் அனைவரும் சிறந்த முறையில் பரீட்சைகளை எழுதி சிறந்த பெறுபவர்களை பெற்று மேற்படிப்புக்கு போறதுக்கு நாங்கள் முருகனின் சின்னம் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வடிவ எழுதுங்க போய் சந்தோஷமா எழுதுங்க. செஞ்சனா வேண்டாம் எதிர்காலங்களை படிச்சதை எழுதி போட்டு வரேன். ரணிலின் கதை இங்கு எடுபடாது. அவர் மீது சட்ட நடவடிக்கை அடித்து கூறுகிறார் அமைச்சர் நலிந்த. ஒற்றை கதையெல்லாம் இங்கே அவியாது. இந்த பரப்பு ஒற்று பருப்பும் இங்கே அவியாது. அவருக்கு சட்ட நடவடிக்கை பாயும், சட்டம் பாயும் என்று சொல்லியிருக்கிறார் நலிந்த. ஏன்டா அப்போ அவர் சொன்ன நான் நிரவதி என்றெல்லாம் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்கிறேன். அவர் ஒன்றும் ஆகிட்டு கதை தெரியுமா? கதை அதுதான். இது கதைக்கு தான் ஒன்றுமே 30 வருஷ கதை. வடிவா பார்த்து நாளை பின்னேறும் கதை எனக்கும் தெரியும் அவ பற்றியா. சரி, 13வது திருத்த சட்டமே தமிழ் மக்களுக்கான தீர்வு. இதில் இந்தியா உறுதி. 72ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா உறுதியா தான் இருக்கு. எல்லாரும் 30 வருஷமா சொல்லி நான் இந்த இந்தியா இந்த உறுதிட்ட கதையை நான் நம்புறேன். எங்கண்ட நாட்டு கதை எங்கண்ட கதை, எங்கண்ட அரசாங்கம் என்ன கதைக்குது, எங்கண்ட தமிழர்கள் என்ன கதைக்கிறார்கள் தான் பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா சுசுப்பி பாதா எது மங்கண்டியாக்கள் ஒற்றுமையான மாதிரி தமிழரசு கட்சி தான் 3-4 நாள் தொடர்பில் வந்த செய்திகளில். இவர் என்னென்றால் இந்த நாட்டை விட்டு காணா போய் இப்போ டக்காண்டு வந்திருக்காருன்னா அவருக்கு அந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நினைச்சு கொஞ்சம் போனால் மனதுக்கு கொஞ்சம் அமைதி தேடித்து வந்திருக்கிறார். தேடித்து போனால் நானா உடம்பு தானே கிடக்கு. இப்போ அந்த தமிழரசு கட்சியை கூட்டமெல்லாம் கூடி ஒற்றுமையாக இன்றைக்கு தெரியும் என்ன வேட்புமனு தாக்கல் செய்ய தெரியுறாங்க. ஆனால் தனியாக தான் கேட்குறேன்னு சொன்னாங்க. தயவு செய்து ஒற்றுமையாக அதை அது தனியாக கேட்குறதெல்லாம் தந்திரமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். சுதந்திரம் ஐயா சொன்ன மாதிரி தனியை கேட்டு போட்டு ஒன்று சேருவோம் கொண்டு சொல்லியிருப்பாங்க. எதுவும் பிளான் போட்டிருப்பாங்க. அது நல்ல விஷயம். அதெல்லாம் முடியட்டும் பார்ப்போம். பாதாள உலக குழுக்களை அடக்க திணறுகிறது அரசு. சம்பிக்க ரணவக காட்டம் அடக்கத்தானடா வேணும் பேர் என்ன திணறுதான் எங்கே திணறுறது அது நாங்கஞ்சிமா அந்த ஆனால் கண்ட அனுபவத்தோட காணையில் கண்ணால் ஒரு கதையும் இல்லையே நாள் எங்கே நாட்டு அணிக்கிறேன் நல்லா நினைக்குது. அந்த கோழி மாதிரி கொக்கரிக்கிறேன் அதான் பேயாமல் இருக்கு. இன்னொன்று பிளாங்கில் நான் கண்ணால் காணையில் கதைக்கவும் இல்லை. கண்ணால் போனும் எடுத்த மாதிரி இல்லை. கொஞ்சம் மலேரியா நோய் அடையாளம். இதை பேருந்து பின்னர் இருக்கும் அப்படியே வாங்கி. ஏப்ரல் 21 வரை தான் அனுர அரசுக்கு கால அவகாசம். ஈஸ்டர் தாக்குதல் கொடுத்து பேராய தெரிவிப்பு. ஏப்ரல் 21 தான் உங்களுக்கு செய்து வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே நீங்கள் ஆக்களை வெளியிடுங்க, ஆக்களை பிடிங்க, ஒரு நடவடிக்கை எடுங்க. இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம்ட்டு எங்களுக்கே தெரியாது. அதடியா நடவடிக்கை காமெடி பண்ணிட்டாங்க. காமெடியோ மற்றது இவரும் போய் ரணிலையாவும் போய் வெளிநாடுக்கு நாங்கள் இங்கே பௌத்த நாடு அவங்க சொல்றதாங்க பெரிய கலஸ்காடி போட்டு வந்துட்டார். அப்ப பேராயர் பார்த்து ஒன்று எப்படியா கதைக்கிறேன் எல்லாம் செய்வாரு. இந்த கலசோலுக்கு எல்லாம் செய்வாரு. புறவர்க்கா சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் அவங்க அங்கே இருக்கிறார்கள் இங்கே அரசியலை நடத்துறாங்க எல்லாம் கேட்டு கணக்க கதை ஆள்ற கதை செய்வதா நாங்கள் அடுப்பெடுப்போம். தேவையற்ற பொருட்களை பரிச்சை மண்டபத்துக்கு கொண்டு செல்ல வேண்டாம். பரீட்சைகள் ஆணையாளர் அறிவிப்பு. அவ எல்லாரும் இந்த முறை சூப்பராக தான் செய்யணும். என்ன போனெல்லாம் பாதிக்கலாம் கவனம் பார்த்தியோ. ஓயில் சோதனையில் பரீட்சைக்கு மொத்தம் 4,74,000 74,147 பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ள பரீட்சைகள் ஆணையாளர் நியாயம் தெரிவித்துள்ளார். அந்த விண்ணப்பதாரர்களில் 3,98,182 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகளும் 75,968 தனியார் பரீட்சார்த்திகளும் உள்ளனர். ரைட், நன்றாக எழுதி போட்டு வாங்கோ. ஓஎல் எக்ஸாம் தான் முக்கியமான எக்ஸாம். ஏஎல் தான் இந்த ஏஎல் கேம்பஸை விட ஓஎல் தான் முக்கியம். ஓஎல்ல தான் முதல் பார்ப்பாங்க இந்த வேலைக்கு. வெளிநாடுகளுக்கு போனாலும் அதில் தான் பார்ப்பாங்க. சும்மா விளையாட்டு விடக்கூடாது, வடிவா எழுதி போட்டு வரணும். என்ன 9 பாடம் போல கணக்கு விடக்கூடாது, கணக்கே விடக்கூடாது, கணக்கையும் விடக்கூடாது. 9 பாடம் கணக்கு உட்பட எல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கணும். தமிழ் கணக்குகள் எல்லாம் தவற விடக்கூடாது. சரியோ, எல்லாத்துலேயும் சி எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துலேயும் சி எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த எஸ் விளையாட்டுகள் எல்லாம் வேண்டாம், சரி வராது. விளையாட்டு செய்திகளுக்கு வந்துட்டோம். விக்ரம் ராஜன் கங்கு வெற்றி கிண்ணத்தை தமதாக்கிய KCCC
கபடி போட்டி முடிவுகள். மகளிர் பிரீமியர் லீக் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ். ம் இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பு $7 பில்லியன் சீனாவுக்கு நஷ்டம். தீன தூது தெரியும். 7 பில்லியன், மில்லியன் இல்லை பில்லியன் நட்டம். இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்புக்கு ஐஎம்எஃப் கொடுத்த இதுகளுக்கு அவங்க செய்திருக்கிறாங்க. நட்டம் சீனாக்கே அடிச்சு விட்டாங்களா? அப்படி பிடிச்சிட்டாங்க. சீனாக்கு அப்பா நாமளும் என்ன லேசா காட்டிக்கிறாங்க. பற்றந்த அறிக்கை. ஏப்ரல் 10 விவாதம். பற்றந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான பாராளுமன்ற விவாதம் ஏப்ரல் மாதம் 10 ஆரம்பமாகும் என பாராளுமன்ற தொடர்பாளர் தெரியுது. அப்போ பாராளுமன்றத்தில் எங்களையாக்களும் அதில் செய்யணுமோ விவாதம்? இல்லை யார் விவாதம் செய்யறது? பார்லிமெண்ட் எம்பி மாதிரி தான் கழிப்பாங்க. அப்போ எங்களையாக்களுக்கு விளையாட்டு இருக்கு. செவ்வந்தி மாலதீவில் நான் சொன்ன நாள் போட்டது வெளியாகியுள்ள தகவல் நாட்டுக்கு அந்த சரி. இஞ்சொண்டு செவ்வந்தி கூட கேட்க காடுகளுக்குள்ளேயோ இங்கேயோ யாருக்கு தெரியும் என்னவோ நடக்கணும். மாலதீவில் காடு இருக்கா முருகன்? இருக்குதானே, லண்டன்லேயே எனக்கு காடு இருக்கு. பாதுகாப்பாக வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு இனி வெகுமதி. போலீசாரின் புதிய திட்டம். என்னட்டு பார்க்குற பாதுகாப்பாக செலுத்துறோமோ செலுத்திட்டு ரோட்டில் மொழியிலே போ அங்கங்கே நிற்கணும். ஆக்கள் வேகத்தில் போறாக்கள் முழு பேரும் மறைபடுது. அதான் வேகத்தை குறைச்சி போறாக்கள் என்ன மறைக்கிறீர்கள்? அரசாங்கம் வந்து சும்மா வாய் பேச்சு மட்டும் இல்லை, சும்மா ஆக்ஷன் தான். கவனமாக தெரியுங்க, பிடிச்சிருவாங்க. வந்து திருக்கோணேஸ்வர திருப்பணி இந்திய அரசு கர்சனை செலுத்த வேண்டும். கலாநிதி ஆனந்தர்மன் வேண்டும். இவர் இவ்வளோ காலமாக கேட்டுதான் இருக்கிறார். இன்னும் இந்தியா ஓ மட்டும் இல்லை, ஆ மட்டும் இல்லை. திருவண்ணாமலை திருக்கோணேஸ்வரத்தை செய்தாங்க உங்களுக்கு கேட்டு இருக்கிறேன். அது இங்கே அவங்க அதை பற்றி கதை இல்லை. கிடக்கிற இப்போ பிரச்சனைகள் என்று யோசிக்கிறேன். பாவம் ஐயா ஆனந்தர்மையா பாவம் கஷ்டப்படுறாரு அந்த ஆலயத்துக்கு. சட்டவிரோத செயல்களை புரிபவர்கள் போலீசாருடன் நட்பு. மக்கள் முறைப்பாடுகளை முறையிட தயக்கம். ஆளுநர் சுட்டிக்காட்டு. எங்கள் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எல்லாம் நட்பு வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தோளில் போடணுன்னு கதைச்சால் உங்கள்கிட்ட நாங்கள் போய் சொன்னால் சனம் பயப்படுது. நீங்கள் அவைக்கு சொன்னால் இந்த அவை வந்து எங்களுக்கு எதுவும் இந்த விளையாட்டுகள் செய்து கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். யார்? ஆளுநர். கிளிநொச்சி கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை 15வது ஆண்டு நிறைவு விழா கிளிநொச்சி மாவட்ட திறனாய்வு விருத்தி பயிற்சி நிலையத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சரி, யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பணிப்பாளரும் மருத்துவரும் கலாநிதி சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. போயிருக்கிறேன். இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு ஆளுநர் கருத்து தெரிவிக்கும் போதே அறக்கட்டளை 15வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட மலரை வெளியிட்டு வைத்ததுடன் அறக்கட்டளையின் வளர்ச்சிக்காக அரும்பணியாற்றியவர்களுக்கு இதன் போது கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வு தான் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள், கொஞ்சம் நட்போட குறைச்சா நல்லா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். பெருசா இருக்க மருதடி விநாயகர் ஆலய மகோற்சவ விஞ்ஞாபனம் துவங்கிட்டு மருதடி விநாயகர் ஆலய நல்ல விஷயத்துக்கு நட்பு வைக்கிறாங்க. இல்லை என்ன நட்பு என்னத்துக்குன்னு தெரியாம நட்பண்டால் இப்படி என்று தெரியலேன்னு. ஆனா அப்படியோ அந்த நட்பு துக்கை இழந்தவன் கை போலாங்க இடுக்கன் களைவதான் நட்பண்டு. அப்ப அப்படியே அது அது அப்படியே தெரியல. இடுக்கன்னு தமிழாக்களும் போலீஸ் மாதிரி இருக்கணும். சரியா? அப்ப தமிழ் போலீஸ் நிறைய பேர் இருக்குது. அப்ப அவங்க தெரியும் தானே, ஃப்ரெண்ட்ஷிப் கூட தானே. தானே அவங்க எங்களை சும்மா அப்படி சொல்லக்கூடாது. அவங்க இப்ப உன்னை கண்டா நான் போலீஸா இருந்தேன், நான் கதைக்கத்தானே வேணும். அதுக்காக நீ கஞ்சாலத்தி இருந்தா உன்னோட நான் கதைப்பேனே. அது சரி, அது பிள்ளையான அதை தங்கண்ட சட்டத்தை செய்யணும். அது அப்படி அப்படி இல்லையா? அப்படி இல்லையா? அப்படி இல்லை. அவ நீதியா தான் நேர்மையா தான் மீறி வேணும். முருகன் ஏதோ சார்வா கதைக்குது, ஏதோ பார்த்து செய்யுங்க பாருங்க. நீ சும்மா நினைக்காத. விண்ணில் பாய்ந்த விண்கலம் விரைவில் பூமிக்கு திரும்பும். சுனிதா வருகிறார். நேற்று வரவேற்கிறோம். நேற்று பெரிய டீம் போய் இறங்கி ஆக்கல கூட்டிட்டு போகுது. அவங்க இல்ல அந்த டீம் நின்றுட்டு இவங்க அனுப்ப போறாங்க. அது நிக்க போகுது. சுனிதா வர போறா. ஆக்கள் எல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாம் கொஞ்சம் பெரிய விளையாடு இல்ல விளையாடும் காட்டலாம். அது என்னடா? அதுக்கு பறந்து நல்லா இருக்கு. நானும் போயிருக்கிறேன் போல. கேட்டு போமே. நேற்று அந்த பிபிசியில பார்த்தேன் நான் நியூஸ்ல. எங்களை கொண்டு போக மாட்டாங்களே. எங்களை எதுவும் சோதனை கண்டு அனுப்பி விட்டுருவாங்க பிடிச்சி. கவுதிகள் மீது தாக்குதல். கவுதிகள் மீது ஆரம்பித்தது அமெரிக்கா. தீவிரவாத குழு தானே. ஒரு குழு தான். எத்தனைடா அப்ப வெளி வருது. 19 பேர் உயிரிழப்பு. செங்கடல் கப்பல் போக்குவரத்துக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஏமனின் ஈரானுடன் இணைந்த கவுதிகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பாரிய இராணுவ தாக்குதல் ஆரம்பித்தார். ட்ரம்ப் சும்மா இருக்கு இல்லையா? போய் சாத்தி விட்டுட்டு பிரபல இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வைத்தியசாலை. என்ன வயசு நீ கதைக்கிறேன்? ரஹ்மானுக்கு பிரபல இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள்
சரி இதுடைய உடல் நல்ல குறைவு அவருக்கு வயது குறைவு ம். அவர் இந்த பிரிஞ்சுட்டு மாமன் கவலையும் இருக்கு. அந்த கவலை தான் ஏற்பட்டாரு. இவர் அந்த சரியா பிரச்சனை இல்லை இவர் 2 பேரும் புரிந்துணர்வு தான் கண்ணால் கதைச்சு இதுவும் பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஒரு கவலை ஒன்று இருக்கு. கவலை இருக்கும். அதாவது இதுவும் உடல் நல்ல குறைவு எப்பா மனுஷன் நல்ல அப்படியே நல்ல இசையமைப்பாளர். சம்பவத்தை வாசிங்க. அமெரிக்காவில் சூறாவளி 34 பேர் உயிரிழப்பு, சுமார் 2 லட்சம் வீடுகளுக்கு மின் துண்டிப்பு, அவசர கால நிலை நீடிப்பு அறிவிப்பு. எப்படி சரி என்ன சொன்னாலும் அமெரிக்காவில் சூறாவளி 34 பேர் உயிரிழப்பு, சுமார் 2 லட்சம் வீடுகளுக்கு மின் துண்டிப்பு, அவசர கால நிலை அறிவிப்புன்னு சொல்லி ஒரே அமெரிக்காவில் பிரச்சனை தான் இருக்கு. வந்த 2லேருந்து பிரச்சனை இது செய்யறாங்க. அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை. காத்தடிக்குது, சூறாவளி வருது, பனி புயல் பெய்யுது. இந்தியாவில் பயணிகள் பேருந்து அருகே குண்டுவெடி, 7 பேர் மரணம், 35 பேர் காயம். பாகிஸ்தானில் சம்பவம், பாகிஸ்தான்லையும் பிரச்சனை. ட்ரம்ப்ன்ட்டு சகுனம் சரியில்லையோ. அந்த இது அமெரிக்கா பிரச்சனை அங்கே காத்தடிக்க எனக்கு ஒரு ஆள் மெசேஜ் அனுப்புது. அங்கே அந்த அவ கஜோவே சகோதரி ஒரு ஆள் எடுத்தோவே உடனே வருது. தங்களுக்கு தம்பி கொஞ்சம் டக்குன்னு பாருங்க நாங்கள் பின்னணி வந்து அமெரிக்காண்டிய செய்திடுவோம். தனித்தனி இதுவரை செய்யணும். வட கொரியாவின் அணு ஆயுதத்தை குறைக்க முடிந்தால் அது பெரும் சாதனையும் ட்ரம்ப் தெரிவிப்பு. வட கொரியாவால் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இந்தியாவில் தொழிலுக்காக வெளிநாடு செல்வதற்கான அறிவுறுத்தல் இவர் எங்களோட ஹீரோ சொல்லியிருக்கிறார். 89 என்ற தொலைபேசி 1989 தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி குறித்த முகவர் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும். சும்மா கள்ளக்கள்ள முகவரோடு எல்லாம் போடாதீங்கன்னு சொல்கிறாரு. ரைட். இந்தியாவில் திருவியாறு புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டம் பார்வையிட்டு ஆனது. நேற்று போயிருக்கிறாங்க கிளர்ச்சி போயில அவன் பார்த்துக்கிறேன். முரளீஸ்வரில் நிற்கிறேன். ஓ பிறப்பு சான்றிதழ் பதிவு 46 பயனாளிகள் பயனடைவு அன்றைக்கு நடந்தது இல்லை. அந்த நடமாடும் சேவை நடந்தது இல்லை. அதில் போய் 46 பயனாளிகள் பயனடைஞ்சிக்கிறேன். பரவாயில்லை. அதுதான் நாங்கள் அன்றைக்கு இல்லைனா சொல்லி விட்டோம். நாங்களே கணித விஞ்ஞான துறையில் தமிழ் மாணவர்கள் குறைவு, பேராசிரியர் சசிகை சுட்டிக்காட்டு. உண்மைதான், அதில் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க இப்போ என்ன. கணித விஞ்ஞான துறையில் கொலனாவில் உள்ள எரிபொருள் குழாய் சேதுமா. கொலனாவில் அங்கே அந்த எரிவதை சேமிக்கிற இடம் என்ன திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 கைது. கிளிநொச்சியில் சம்பவம். இவங்க உடனுடனே பிடிச்சி போடுறாங்களோ. இப்போ கவனமே இருக்கும், எல்லாரும் பிடிச்சி போடுவாங்க. இப்போ விமானத்தில் மதுபோதை அத்துமுறைய பயணி கைது பேர் விளையாட்டு. அங்கே அதுக்கு ஏறி நின்றோனும் பிரச்சனை. அதுக்கு கொடுப்பாங்களோ குடிக்க இருக்கு. அப்போ என்ன குடிப்பாங்க கொடுத்தா ஆல்கோஹால் கொஞ்சம் குறைவான இது கொடுக்கு. அதுக்கு விளையாட்டு பேர். விமானத்தில் 2 பெண் விமான பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்ற பயணியோடு விமான நிலையத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அப்படியே கதவை திறந்து போட்டு இறக்கி விட்டுருவோம். போட்டு போய் அங்கே நின்றுட்டு வா அங்கே வா பாப்பா வந்து விட்டுருவோம். என்ன கதவை திறந்து இதுதான் கரைச்சலாக்குறாங்க. இந்த பிரச்சனை இது இந்த உலகத்தையும் பிரச்சனையா இருக்கு. கீழையும் பிரச்சனை இருக்கு, மேலையும் பிரச்சனை இருக்கு. எல்லாரையும் பொம்பளை பிள்ளைகள் அப்படி ஒன்றும் போடுற பொடியல் சரியான மோசமாக இருக்கு. என்ன பொடியலுக்கு தான் கொஞ்சம் கூட பிரச்சனையாக கிடக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் பிளாங்கே இல்லை. எல்லாரையும் கதவை திறந்து தள்ளி விட்டா சரி. புதியலுந்து ஒண்டிய 9 பேர் கைது. இதுக்கு புதியலுந்து ஒன்றாங்க. ஐயோ என்ன புதிய தனிநபரின் மாதந்த செலவு அதிகரிப்பு புள்ளிவிவர திணைக்களம் தெரிவிப்பு. வெரி குட். இன்றைக்கு தான் தெரிஞ்ச மாதிரி இப்போ போட்டு வைக்கிறேன். கெட்டிக்காரர் இப்போ அதை போட்டுட்டாங்க. 6 மாத கற்பணிப்பன் தீயிலிருந்து மரணம். என்னடா அண்டைக்கு இவ மாதிரி எங்கள்கிட்ட ஏடிஎஸ் சாவச்சேரி அவ்வளவும் அப்படி தான் தீக்காயம் கூட ஜாழ் பொதுனா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கற்பணிப்பன் ஒருவர் சிகிச்சை வந்து கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். 26 வயசு. இவ்வாறு உயிரிழந்தவர் பஷாவளான் தெற்கை சேர்ந்த 26 வயது 2 பிள்ளைகளின் தாய. மரண விசாரணை என்னடாப்பா இது எனக்கு ஒன்றும். யாழ்ப்பாணத்தில் 2வது சின்ன பிள்ளையோட சேர்ந்து எரிஞ்சிருக்கா கொஞ்சம். அதுவும் 5 மாத பிள்ளை, இது 6 மாத பிள்ளை. கடவுளே பரந்தாமா எங்க நிற்கிறாய்? பரந்தாமனுக்கு ஒரு கடிதம் எழுதணும். பின்னர் ஒரு மடல் வாங்கிடுவோம். எழுதிடுவோம் பரந்தாமனுக்கு. உண்மையாக பின்ன ஞாபகம் விட்டு நான் பரந்தாமனுக்கு ஒரு மடல் வாங்கி எழுதி போட்டு பரந்தாமனுக்கு அட்ரஸ் எடுத்து வை, டக்குன்னு இமெயில் எடுத்து வை, டக்குன்னு போகிற மாதிரி. யூடியூப்ல பார்ப்பாரு அவர். ஆக சேட்டை விட்டு நிற்கிறேன். என்ன பாரன் பே காட்டி இருக்கிறேன். நான் அதர்மாம் தழுதுக்குன்னா இங்கே வருவேன்னு சொன்னார். எங்கே வந்தவர் இந்த கடிதம் போடணும் இல்லையோ பேர். நாங்கள் இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கள். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 021 222 61 13.
அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0112223536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.